கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா ஃபோர்த் ஸ்டேஷன்லேருந்து மில்சா ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரியே இருந்துச்சு அந்த ட்ரெயின் ஜர்னியில். அப்படியே திரும்பி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கோவா எஃபெக்ட்டு. யார் அந்த பொண்ணுன்னு தெரியல, தனியாக நடந்து போயிட்டுருக்கு. செம ப்ரீஸியாக இருந்துச்சு, செம வைவாக இருந்துச்சு. நேராக போயிட்டு மில்சா ஸ்டேஷனில் இறங்கணும் 3 hours ஜோனிக்கு அப்புறம். அங்கே வந்து நேராக பேரடைஸ் பீச் கிளப் ரெசார்ட் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. இந்த பூல்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ நேராக வந்து பீச் வியூ இருக்குது. வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. ஒரு வேளை ஸ்விம்மிங் பூலில் தண்ணி தெரிஞ்சால் பீச்லேருந்து உறிஞ்சிப்பாங்களோ. செம்ம ஐடியா. கண்டிப்பாக சொல்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சினா இந்த மாதிரி இடத்த மிஸ்ஸே பண்ணாதீங்களா. ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிட்டு போங்க. அங்கே வந்து செம்ம சீக்ரெட் பிளேசஸ்லாம் இருக்குது, நல்லா இருந்துச்சு. மேலும் 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 நான் இந்த நிறையா உங்களுக்கு வீடியோஸ்லாம் என்னெல்லாம் பார்த்தாங்கிறத போடுறேன். இதுதாங்க நான் ஹோட்டல் தங்கியிருந்த ஹோட்டலோடைய ஃப்ரண்ட் வியூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை 20 அடிச்சுக்கிட்டே இருங்க. நான் போடுற சூப்பர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். vlog with RB. Bye bye.